உமன்ஸ் டீம் ஓடிய வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. 1983, 2011, நோ 2025. இந்த 3 வருஷம் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஓடிய வேர்ல்ட் கப் வின் பண்ண டைம். 1983 கபில் தேவ், 2011 மகேந்திர சிங் தோனி. இவ்வளோ பெரிய பெஞ்சில் போய் உட்காந்துருக்காங்க. ஹர்மன் பிரீத் கவுர் லிஜெண்டரி பெஞ்சஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2025 உமன்ஸ் ஓடிய வேர்ல்டு கப் வின் பண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட் உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஹிஸ்டாரிக்கல் டே ஃபார் தெம். உமன்ஸ் கிரிக்கெட்டோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது இந்த வேர்ல்டு கப் விக்டரிக்கு அப்புறமா. ஸோ கமிங் டு மேட்ச், ஷஃபாலி வர்மா இஸ் மேன் ஆஃப் த மேட்ச் ஃபார் மீ. அவங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்க. ஓப்பனிங் ஆடி கிட்டத்தட்ட 78 பாலுக்கு 87 ரன் அடிச்சிருந்தாங்க. தென் தீப்தி சர்மா போலிங் சைடில் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஷஃபாலி வர்மா மிட் ஓவர்ஸ்லாம் அவங்க எடுத்த 2 விக்கெட் ரொம்ப முக்கியமான விக்கெட்ஸ் நினைக்கிறேன் இந்த விக்டரிக்கு. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் லாரா 100 அடிச்சாங்க, 100 ஸ்ட்ரைக் ரேட்டில். அவங்க விக்கெட் போன டைம் தான் மேட்ச் கம்ப்ளீட்டாக இந்தியா சைடு வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சேம் சுச்சுவேஷன், அவங்களுக்கு ஒரு ஃபைனல் 10 ஓவர்ஸில் 80 to 85 ஹார்ட்ஸ் ரன்ஸ் தேவை. இதே சுச்சுவேஷன் தான் இந்தியா செமிஃபைனல் ஆஸ்திரேலியா கூட ஆட சொல்ல ஜெமிமா மேட்சை கெட் த்ரூ பண்ணாங்க. இந்தியாவை டார்கெட் அச்சீவ் பண்ண வச்சாங்க. பட் சவுத் ஆப்பிரிக்கா இஸ் மிஸ்டு. அதை அச்சீவ் பண்ண தவறிட்டாங்க. ஸோ ஓடிஐ வேர்ல்ட் கப் 2023 ரோஹித் சர்மா அடிச்சு கொடுப்பாருன்னு நினைச்சோம். எனிவே ஃபைனலில் வந்து மிஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும். ஏன்னா ரைன் அஃபெக்டட் மேட்ச் இது. மேட்ச் ஸ்டார்ட் ஆக சொல்லி ஒரு 2 hours ஸ்டார்ட் ஆச்சு, லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது மாதிரி ஐசிசி ஃபைனல்ஸ் 2 hours பஃபர் டைம் இருக்கிறதுனால 5 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு. தே ஹாவ் ஆன் த டாஸ் அப்படின்னு சொல்லி பக்குன்னு இருந்துச்சு. பட் யா, ஷஃபாலி வர்மா நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. இந்த ஸ்மிருதி மன்னனா கொஞ்சம் ஸ்லோவாக ஆன மாதிரி இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் ரெகுலர் விக்கெட்ஸ் போயிருந்தது. அண்ட் ரியா கோஷ் அவங்க ஒரு ஃபைனல் ஸ்பார்க் ஒரு 34 ரன்ஸ் ப்ளே பண்ணது. நான் ஒரு 320, 330 அந்த மாதிரி வரணும்னு நினச்சேன். அப்போ 297க்கு அது ரெஸ்ட்ரிக்ட் ஹவுஸில் கொஞ்சம் பயந்தேன் ஆக்சுவலாக, இந்தியா மேபி தோத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஒரு பெருசாக அச்சீவ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஒரு டைமில் கேப்டன் வந்துட்டு, அதாவது அவங்க கேப்டன் லாரா வால்வரட் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவங்க சீரியஸ்லி அவங்க மேட்சை கிட்டத்தட்ட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அப் டு 35, 38 to 42 ஓவர்ஸ் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அவங்க 100 அடிச்ச பிறகு மேட்ச் கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் 35th ஓவர்லேருந்து 43rd ஓவர் வரைக்கும் நிறைய சிக்ஸஸ், நிறைய ஃபோர்ஸ் போயிருந்தது. மேட்ச் அவங்க கண்ட்ரோலில் போகிற மாதிரி இருக்க சொல்ல தீப்தி சர்மா வந்து முக்கியமான 2 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ எனிவே இது ரொம்ப முக்கியமான நாள் உமன்ஸ் வேர்ல்ட் கப் ஓடிஐ டீமுக்கு. இந்தியா வேர்ல்ட் கப் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணியிருந்த உமன்ஸ் கிரிக்கெட்டில் ஒரு செமிஃபைனல் 2 பேரும் தோக்கடிச்சு 2 பேருமே ஜெயிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் வந்திருப்பாங்க. எனவே ஹார்ட் லக் டு சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் டீம். Congratulations to Indian women's team for winning 2025 World Cup. Thank you so much. This is Arun from ARK Office.